ஹாய் ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா, வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு வேதாந்தோ. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கிராமர்ஸ் ரூல் ரிலேட்டடான எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து அதுக்கடுத்த எக்ஸசைஸான டிரான்சிஷன் அதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிசஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ப்ராபபிலிட்டியும் மேட்ரிசஸும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் இது. அதுலேயும் டிரான்சிஷன், அதாவது ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் மாறுறதுக்கான ப்ராபபிலிட்டியை மேட்ரிசஸ் போட்டு படிக்கிறது தான் நம்ம டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி கான்செப்ட். நீங்க அதோட கான்செப்ட் என்னன்றதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா எல்லா சம்முமே ஈஸியா நீங்களே வந்து போட்டு முடிச்சிடலாம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம்னா உங்களுக்கு பொறுமை வேணும். கொஸ்டின் வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்கும், ஒரு ரியல் லைஃப் சினாரியோ மாதிரி இருக்கும். அதை நீங்க ரீட் பண்ணி அந்த கொஸ்டினை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை டிராஃப்ட் பண்றதுல தான் உங்களோட சொல்யூஷனே இருக்குது. நீங்க அதை தப்பா டிராஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சொல்யூஷன் ஃபுல்லா தப்பாயிடும். அதனால நீங்க வந்து பொறுமையா அதை ரீட் பண்ணி அப்ரோச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸசைஸ் சம்ஸ் பார்ப்போம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு, நம்ம எக்ஸசைஸ் 1.3 அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஸோ இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ த அக்கரன்ஸ் ஆஃப் அ ஈவென்ட் அட் அ ஸ்பெசிஃபைட் பாயிண்ட் இன் டைம் புட் த சிஸ்டம் இன் ஸ்டேட் எஸ்என். அதாவது என்னன்னா வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல ஒரு விஷயம் வந்து எஸ்என்னு சொல்லி அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருக்கும். அந்த ஸ்டேட்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருந்து இங்க மாறுது. அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் மாறுது. அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இட் ஆஃப்டர் பாசேஜ் ஆஃப் 1 யூனிட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்கு பதிலா ஒரு நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ஈவெண்ட் வந்து என்ன ஆகுது, இன்னொரு ஈவெண்டா மாறுது. தட் இஸ் சிஸ்டம் மூவ்டு ஃப்ரம் எஸ்என் டு எஸ்என் பிளஸ் ஒன். ஸோ எஸ்என்ல இருந்து என் பிளஸ் ஒன்னா மாறுது. The movement is related to probability distribution. So இந்த மூவ்மெண்ட் வந்து ஒரு probability distribution ரிலேட் பண்ணி சொல்றதுதான் என்ன சொல்றாங்க, there is a probability associated with each transition from S1 SN to S1. ஸோ இங்க இருந்து இங்க மூவ் ஆகுறதுக்கு ஒவ்வொரு ப்ராபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த ப்ராபிலிட்டியை பத்தி சொல்றதுதான் வந்து என்னன்னா டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி. The probability distribution is called one state transition probability. ஸோ இந்த மாதிரி இங்க இருந்து இங்க மூவ் ஆகுதுல, இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நடக்குதுல, இனிஷியல்ல இருந்து ஃபைனலுக்கு மாறுதுல. ஸோ இதை வந்து ப்ராபிலிட்டி ரிலேட்டடா சொல்றதுதான் வந்து என்னது, டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி. இதே நான் என்ன பண்ண போறேன், ஒரு மேட்ரிக்ஸா எடுத்து போடுறேன், ஒரு மேட்ரிக்ஸா எடுத்து போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்க இருந்து இங்க மாறுறதுக்கான ப்ராபிலிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸா போட்டு எழுதுறேன் அப்படின்னா அதான் என்னோட டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்ல அந்த ப்ராபிலிட்டி வச்சு வர அந்த மேட்ரிக்ஸ், அதாவது இந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இருக்குதுல, அதுல அந்த ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோன்னு இருக்குதா, P11 P12. ஸோ ஒரு ரோ எடுத்து அதோட ப்ராபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அதோட ஆன்சர் 1 தான் வரும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம 10th 11th எல்லாத்துலயும் பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து ப்ராபிலிட்டி இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன இருக்கணும், அதோட மேக்ஸிமம் வேல்யூவே 1 தான் இருக்கணும். ஸோ ப்ராபிலிட்டினா இது ஹேப்பனிங் நாட் ஹேப்பனிங், நடக்கும் நடக்காது. அதாவது ஒரு விஷயம் நடக்கும்னா இன்னொன்னு நடக்காதுன்னு பேசும். ஸோ நடக்கும் நடக்காது இது ரெண்டத்தோட ப்ராபிலிட்டியும் சேர்த்தேன் அப்படின்னா எனக்கு ப்ராபிலிட்டி என்ன வரணும், 1ன்னு வரணும். அதை தாண்டி போகவே கூடாது. ப்ராபிலிட்டி எப்பவுமே 1 தாண்டி போகக்கூடாது. அப்போ ஒரு பர்டிகுலர் ரோ எடுக்கிறேன் அப்படின்னா அது நடக்கும் நடக்காததை பத்தி பேசும். அப்படின்றப்ப அது ரெண்டத்தையும் நான் சேர்க்கிறேன்றப்ப எனக்கு என்ன வரணும், 1 அப்படின்ற ஆன்சர் வரணும். 1 தாண்டி என்னோட ஆன்சர் வந்து போகக்கூடாது. அப்படின்றப்ப அதான் அவங்க கொடுத்துருக்காங்க, என்னோட சம்மேஷன் ஆஃப் ப்ராபிலிட்டி எப்பயுமே எப்படி இருக்கணுமா, 1ன்னு சொல்லி இருக்கணுமா. ஓகேவா? இப்படி எடுத்து நான் கலெக்ட் பண்ணி என்னோட ப்ராபிலிட்டி எல்லாத்தையும் வந்து, அதாவது என்னோட டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸா எடுத்து எழுதுறதா என்ன சொல்றாங்கன்னா டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இதை வந்து டீன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சரியா? ஸோ இப்போ வந்து ஒரு சம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும். ஃபர்ஸ்ட் சம்ல வந்து அவங்களே அழகா வந்து டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி எடுத்து அவங்களே அழகா கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்து போக போக நீங்க தான் வந்து கண்டென்ட்டை ரீட் பண்ணி ப்ராபிலிட்டி, டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி நீங்க தான் எழுதணும். ஓகேவா? இது வந்து அவங்க வந்து டீயோட வேல்யூ அழகா எடுத்து வந்து அழகா அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும், அடுத்தடுத்து டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி மேக் பண்ணணும். கன்சிடர் த மேட்ரிக்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி ஆஃப் அ ப்ராடக்ட் அவைலபிள் இன் த மார்க்கெட் டூ பிராண்ட் ஏ அண்ட் பி. ஸோ மார்க்கெட்ல வந்து ரெண்டு பிராண்ட் இருக்குது. அதாவது வந்து பிராண்ட் ஏ பிராண்ட் பின்னு இருக்குது. ஸோ அந்த பிராண்டோட ப்ராடக்டோட டிரான்சிஷன் ப்ராபிலிட்டியை வந்து மேட்ரிக்ஸா போட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது ஏல இருந்து ஏக்கு மாறினவங்க, அதாவது ஏ தான் இருக்குது, இந்த டிரான்சிஷன் நடந்ததுக்கு அப்புறமும் ஏ யூஸ் பண்றவங்க வந்து 0.9 இருக்காங்க. ஏல இருந்து இந்த டிரான்சிஷனுக்கு அப்புறம் பிக்கு மாறிட்டவங்க 0.1 இருக்காங்க. பில இருந்தவங்க ஏக்கு போயிட்டாங்களாம், அவங்க எவ்வளவு இருக்காங்களாம், 0.3 போயிட்டாங்களாம். பில இருந்தவங்க பிலே தான் இருக்காங்கன்றது 0.7. ஸோ இதான் வந்து அந்த அர்த்தம், அது என்ன அப்படின்றதுக்கான அர்த்தம். சரி, மாறி போனவங்களோட ப்ராபிலிட்டி வந்து சொல்றதுதான் வந்து அந்த டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி. ஓகேவா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மைன் த மார்க்கெட் ஷேர் ஆஃப் ஈச் பிராண்ட்.
இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு பேர்த்தோட பிராண்டோட மார்க்கெட் ஷேர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதுவும் எப்பயா ஈக்குவல்பிரியம் பொசிஷனா இருக்கிற நேரத்துல என்னோட மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஈக்குவல்பிரியம் பொசிஷன்னா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை போட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மார்க்கெட் ஷேர் வந்து எப்படி இருக்கும், அதாவது ஈக்குவல்பிரியம் பொசிஷன்ல அந்த மார்க்கெட் ஷேரோட ப்ராபிலிட்டி என்ன அப்படின்றத எடுத்து சொல்லணும். ஓகேவா? சாரி, அந்த பிராண்டோட மார்க்கெட் ஷேர் என்னன்றதை எடுத்து சொல்லணும். ஓகேவா? சரியா? சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து எடுத்ததுமே இந்த மாதிரி சம்முக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் இதான் அப்படின்றத எடுத்து எழுதணும். எழுதிடலாமா? இப்போ இந்த கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் வர எல்லா கொஸ்டின்லயுமே நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி என்னன்னு எடுத்து எழுதணும். ஏன்னா அதுக்கான கதையை வந்து சம்லே கொடுத்துருவாங்க. நீங்க அதை டிராஃப்ட் பண்ணி ப்ராபபிலிட்டி இப்படி இருக்கும்ன்றத சொல்லணும். ஸோ இப்போ எப்படி எடுத்து எழுதணும்னா டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டு T ஈக்குவல் டு அப்படின்னு போடணும். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிசஸ். அது எப்படி இருக்கும்? டீன்னு சொல்லணும். ஸோ அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 2 ப்ராடக்ட் இருக்குதா ஏ பின்னு. ஸோ அவங்க எதுல ஸ்டார்ட் பண்றாங்களோ அதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஏன்னு மாத்திராதீங்க. ஏபினா ஏபின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ பி மேட்ரிக்ஸ் மேல ஏ பி. ஓகேவா? ஸோ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர்லேயே போடுங்க. ஏபி. ஸோ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, ஏ டு ஏ வந்து 0.9 ப்ராபிலிட்டி 0.9. அடுத்து ஏ டு பி வந்து 0.1. பி டு ஏ போயிட்டவங்க வந்து 0.3. அடுத்து பி டு பி, அதாவது பி அந்த டிரான்சிஷன் நடந்தாலும் பில இருந்தவங்க வந்து 0.7. ஓகேவா? இதான் வந்து என்னோட டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி அப்படின்றத எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும். அண்ட் தென் அடுத்து நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க, என்னோட பிராண்டோட இது எப்படி இருக்கும், என்னோட 2 ப்ராடக்டோட என்ன கொடுத்திருந்தாங்க, மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்கும், என்னோட பிராண்டோட மார்க்கெட் ஷேர் வந்து ஈக்குவலிபிரியம் பொசிஷன்ல எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப இந்த ஈக்குவலிபிரியம் பொசிஷன்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஈக்குவலிபிரியம் பொசிஷனா இருக்கிறப்ப எனக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்ல இருக்கணும். ஓகேவா? அப்ப என்ன சொல்லணும்னா ஈக்குவலிபிரியம் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபின்னு சொல்லி ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ அது வந்து ஒரு டிரான்சிஷனுக்கு அப்புறம் திரும்பி ஏபி அதே வேல்யூவோட தான் இருக்கும். ஸோ இப்போ ஏபி இப்படி இருக்குதா, அது வந்து ஒரு பர்டிகுலர் டிரான்சிஷன் ஆச்சுன்னா ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஏபின்னே தான் இருக்கும். ஸோ ஈக்குவலிபிரியம்னா என்ன அர்த்தம், அது ஈக்குவலா இருக்கிறது. என்ன ஒரு சேஞ்சஸ் நடந்தாலுமே அது மாறாது. ஆரம்பத்துல அதோட இது மார்க்கெட் வேல்யூ எப்படி இருந்துச்சோ அதே தான் இருக்கும். இப்போ ஆரம்பத்துல மார்க்கெட் ஷேர் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குதோ டிரான்சிஷனுக்கு அப்புறமும் அதே தான் இருக்கும். ஸோ அது வந்து மாறாது, எந்த ஒரு சேஞ்சஸுமே கொடுக்காது. அப்படின்றப்ப ஏபி வந்து ஒரு டிரான்சிஷனை வந்து தாண்டி போனாலுமே அது எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம ஏபின்னு அப்படியே தான் இருக்கும் அப்படின்றத சொல்றது தான் எனது ஈக்குவலிபிரியம். ஸோ அப்போ இதை எடுத்து நீங்க எழுதணும். அட் ஈக்குவலிபிரியம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் என்ன சொன்னேன் நானு, இதுக்குள்ள இருக்கிற அந்த ப்ராபபிலிட்டி எப்பயுமே ஏவும் பியும் சேர்ந்து, இப்ப நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுக்கிறேன்னு வைங்க. அந்த ஏவும் பியும் சேர்ந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, அது கண்டிப்பா என்னவா இருக்கணும்? 1ன்னு தான் சொல்லியிருக்கணும். 0.9 + 0.1 பாருங்களேன், ஆட் பண்ணா 1 வருது. 0.3 + 0.7 பாருங்களேன் 1 வருதா? அத தாண்டி போகக்கூடாது. அதுக்குள்ள தான் அது இருக்கணும். ஸோ அப்ப அதான் கண்டிஷன். வேர் ஏயும் பியும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும்? 1ன்னு சொல்லி வரணும். ஸோ இதான் வந்து அதோட கண்டிஷன். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இந்த ஏ, பி என்னன்றத கண்டுபிடிக்கலாமா? ஈக்குவலிபிரியம் பொசிஷன்ல அதோட மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்குதுன்னு. ஸோ அப்ப ஏ, பி டிரான்சிஷன் என்ன இருக்கும்? இதான் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. அது என்ன இருக்குது? 0.9, 0.1, 0.3, 0.7 ஈக்குவல் டு ஏ, பி. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதை வந்து மேட்ரிக்ஸ் எப்பயும் போல மல்டிபிள் பண்ணுவோம்ல அதே தான். ஸோ இது எப்படி இருக்குது? ஒரு 2/1 2 ரோஸ் இருக்கு. 1/2 மேட்ரிசஸ். இது வந்து என்னது? இது ஒரு 2/2 மேட்ரிசஸ். ஸோ தாராளமா மல்டிபிள் பண்ணலாம். இது 2 இது 2. ஸோ எனக்கு வரது வந்து 1/2 இருக்கும். 1 ரோ 2 காலமா இருக்கும். பண்ணலாமா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணா ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் மல்டிபிள் ஆவாங்க. 0.9a பிளஸ் 0.3b. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மல்டிபிள் ஆவாங்க. 0.1a பிளஸ் 0.7b.
ஈக்குவல் டு ஏபி. ஸோ இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் தான். இது வந்து ஒரு 1/2 மேட்ரிசஸ், அதுவும் ஒரு 1/2 மேட்ரிசஸ். ரெண்டு பேரும் ஈக்குவல்னா இதையும் நான் ஈக்குவேட் பண்ணலாம், இதையும் ஈக்குவேட் பண்ணலாம். ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. ஒன்னு எடுத்து ஈக்குவேட் பண்ணி ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவல் எப்படி இருக்குன்றத கண்டுபிடிங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருந்துச்சு, 0.9a + 0.3b ஈக்குவல் டு ஏ. இப்போ இங்க இருக்கிறது வந்து இதோட ஈக்குவேட் பண்ணுவோம்னு சொன்னேன்னா, ஸோ அப்போ இதையும் ஈக்குவேட் பண்றேன். ஸோ அப்போ 0.9a + 0.1b ஈக்குவல் டு என்ன இருந்துச்சு, ஏ. 0.1 0.3 0.3. ஸோ 0.3b ஈக்குவல் டு என்ன இருக்குது, ஏ. ஸோ இப்போ வந்து அட் அ டைத்துல ரெண்டு அன்னோன் இருக்குது, ஏவும் இருக்குது பியும் இருக்குது. ஸோ ஒரு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு அன்னோன் வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு அன்னோன் இருக்குதுன்னா ஒரு அன்னோனை வந்து இன்னொரு அன்னோனை வச்சு காலி பண்ணி விட்டுறணும். எப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், a + b ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு ஏ தான் வேணும். அப்போ நான் பியை தூக்கி விடணும்னா பிக்கு பதிலாக வேற என்ன போடலாம்னு யோசிக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ யோசிக்கிறப்ப 1 - ஏன்னு வருது இந்த ஈக்குவேஷனை வச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், எனக்கு யார் வேணுமோ அவங்க இருக்கணும், யார் வேணாமோ அவங்களுக்கு பதிலா வேற யாராவது ஒருத்தர் எடுத்து உள்ள போடணும். அப்படி வேற யாராவது உள்ள வரவங்க வந்து அந்த கண்டுபிடிக்க வேண்டியவங்களா இருக்கணும். ஸோ அப்படின்றப்ப நான் என்ன பண்றேன், பியை வந்து தூக்கி விட்டுறேன். தூக்கி விட்டுட்டு அதை வந்து ஏ வச்சு எப்படி சொல்லலாம்னு பாக்குறேன். ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறினா, 0.9a + 0.3 × 1 - a ஈக்குவல் டு ஏன்னு வரும். ஸோ அப்போ 0.9a + 0.3 - 0.3a ஈக்குவல் டு ஏ. ஸோ இப்போ இந்த ஏ எல்லாமே இருக்குதா, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும், 0.9a + -0.3a 0.6a + 0.3 ஈக்குவல் டு ஏ. ஸோ இப்போ என்ன பண்றேன், நான் ஏ தான் வேணும், அதனால இந்த 0.6a அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ 0.3 ஈக்குவல் டு a - 0.6a. ஸோ அப்போ 0.3 ஈக்குவல் டு, ஸோ இது வந்து 1 - 0.6 பண்ணா என்ன வரும், 0.4 வரும். ஸோ அப்படின்றப்ப எனக்கு எப்படி வருது, 0.4aன்னு வருது. எனக்கு என்ன வேணும், ஏ மட்டும் தான் வேணும். அப்ப நான் ஏ மட்டும் வச்சுட்டு 0.3 டிவைடட் பை 0.4ன்னு வைக்கிறேன். ஸோ எனக்கு ஏவோட வேல்யூ வந்து எய்தர் வந்து ஃப்ராக்ஷனா வேணும், இல்லைன்னா வந்து பெர்சன்டேஜா வேணும். ஆனா டெசிமலா இருக்கக்கூடாது. அப்ப டெசிமல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனா மாத்துங்க, அதுக்கப்புறம் பெர்சன்டேஜா மாத்துங்க. ஓகேவா? ஸோ டெசிமல்ல இருந்து ஃப்ராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி வச்சிருக்கோமோ அத்தனை நம்பரால டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன பண்றேன் நானு, ரெண்டுத்தையும் வந்து நான் வந்து 10ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ மேலேயும் 10 கீழேயும் 10ன்னா ஒரே நல்ல எஃபெக்ட் தான். ஸோ அப்படின்றப்ப ஆனா வந்து 10 மல்டிபிள் பண்றப்ப 0.3 வந்து வெளியில வந்துடும். 3 ஆயிடும், 0.4 வந்து 4 ஆயிடும். ஸோ அப்ப இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இன்டூ 10 பண்ணதுக்கு அப்புறம் மேலே கீழேயும் பண்ணணும். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் ஏ வந்து 3/4 ஆயிடுச்சு. இப்போ ஏ கிடைச்சிருச்சா, அப்ப அப்படியே எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப பி என்ன இருக்குது எனக்கு, 1 - ஏ. அப்போ 1 - 3/4. அப்ப என்ன பண்ணுவோம், 4 - 3/4னா 1/4. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஏ வந்து 3/4, பி வந்து 1/4. ஸோ அப்ப என்ன அர்த்தம், அதாவது அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து ஏ வந்து 1/4 இருக்கான், ஏ வந்து சாரி அது வந்து பி சாரி, ஏ வந்து 3/4 இருக்காங்க, பி வந்து 1/4 இருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் தான் சொல்லணும். ஓகேவா? ஏன்னா வந்து எனக்கு வந்து எப்படி கொடுத்துருந்தாங்க, மார்க்கெட் பொசிஷன் வந்து எப்பயுமே வந்து மார்க்கெட் ஷேர் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும், பெர்சன்டேஜ்ல தான் சொல்லணும். அப்ப பெர்சன்டேஜ்க்கு மாத்தணும்னா ஃபிராக்ஷனை பெர்சன்டேஜ் மாத்தணும்னா இன்டூ 100 பண்ணணும். ஸோ அப்ப இப்ப ஏ வந்து 3/4 இருக்குதா, ஸோ அப்ப 3/4 இன்டூ 100 பண்ணணும். ஸோ அப்ப 3/4 இன்டூ 100 பண்ணா எனக்கு ஏவோட பெர்சன்டேஜ் கிடைக்கும். இது என்ன ஆகும், 25 ஆகும். 25 இன்டூ 3 பண்ணா 75% வரும். இதே மாதிரி பி, பி என்ன ஆகும், 1/4 இன்டூ 100. ஸோ அதை கேன்சல் பண்ணா 25% வரும். அப்போ பி என்னது, 25%. மறைச்சிட்டேனா, எஸ் மறைச்சிட்டேன், சூப்பர். தெரியுதா, ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, பி வந்து 25% இருக்குது, ஏ வந்து 75% இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம, இந்த மாதிரி வந்து மார்க்கெட் ஷேர் ஆஃப் பிராண்ட் ஏ வந்து 75% இருக்குது, பியோடது வந்து எப்படி இருக்குது, 25% இருக்குது அட் ஈக்குவல்பிரியம் பொசிஷன். ஓகேவா? அடுத்து போலாமா? ஸோ இப்போ ஈக்குவல்பிரியம் பொசிஷன்னா
கண்டிப்பா இந்த ஃபார்முலால இருந்து தான் நீங்க போணும். ஸோ ஃபார்முலா என்னது? இதுதான் என்னோட ஃபார்முலா அட் ஈக்விலிபிரியம். எந்த ஒரு டிரான்சிஷன் நடந்தாலும் அது பாட்டுக்கு என்ன இருக்கும்? அப்படியே இருக்கும். ஏபின்றது ஏபின்னு அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? டிரான்சிஷன் மேட்ரிக்ஸஸ் எனக்கு முன்னாடியே குடுத்திருந்தாங்க. அதனால டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எடுத்து போட்டேன். அப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்களேன், டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இருக்காது. ஒரு கதை இருக்கும். அந்த கதைய ரீட் பண்ணி தான் நீங்க வந்து டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் வந்து உருவாக்கணும். ஸோ இப்ப என்ன குடுக்குறாங்கன்னா, பரிதி இஸ் எய்தர் சேட் ஆர் ஹாப்பி. ஸோ பரிதி வந்து எப்படி இருக்காங்கன்னா வந்து ஒண்ணு சந்தோஷ் ரொம்ப சோகமா இருப்பாங்க, இல்லன்னா சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ ஹேப்பனிங், நாட் ஹேப்பனிங் அதான். சந்தோஷமா இருப்பாங்க, சோகமா இருப்பாங்க. அப்படியே வந்து கான்ட்ராடிக்ட்டா இருக்கிறது. ஈச் டே. இஃப் ஹி இஸ் ஹாப்பி இன் ஒன் டே. ஸோ ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னா, ஹி வில் பி சேட் ஆன் த நெக்ஸ்ட் டே. ஹாப்பில இருந்து சேடா மாறிட்டாங்க. பை 1/4 சாரி பை 4 டைம்ஸ் அவுட் ஆஃப் 5. ஸோ ஹாப்பில இருந்து சேடா மாறுறாங்க அப்படின்னா, அது என்னவா மாறிடுது எனக்கு? ஹாப்பில இருந்து சேடா மாறுறது 4/5 சொல்லி எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆகுது. ஹாப்பில இருந்து சேடா மாறுறதுக்கான ப்ராபபிலிட்டி. இஃப் ஹி இஸ் சேட். ஸோ சேடா இருக்காங்க. ஹி இஸ் ஹாப்பி. ஸோ சேட்ல இருந்து ஹாப்பியா மாறுறாங்க அப்படின்னா 2 டைம்ஸ் அவுட் ஆஃப் 3. ஸோ 2 டைம்ஸ் அவுட் ஆஃப் 3னா 2/3ன்னு அர்த்தம். ஓவர் அ லாங் ரன். ஓவர் அ லாங் ரன்னு போயிடுச்சுனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவல்பிரியம்னு அர்த்தம். ஸோ இந்த ஈக்குவல்பிரியம்னு இதுக்கப்புறம் வர சம்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா சில கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த கீவேர்ட்ஸுக்கான மீனிங் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்? அது ஈக்குவல்பிரியம் இருக்குதா? இல்லையா? அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க வந்து ஈக்குவல்பிரியம்ன்றத வந்து லாங் ரன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் த சான்சஸ் தட் பரிதி இஸ் ஹாப்பி ஆன் அ ஈவென்ட் டே? ஸோ ஒரு லாங் ரன்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் டேல வந்து பரிதி வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இப்போ ஹச்சோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ணணும்? ஈக்குவல்பிரியம்ல வந்து கண்டுபிடிக்கணும். ஹச் வந்து எவ்வளவு இருக்குது? ஸோ முதல்ல நம்ம 2 வேல்யூ கண்டுபிடிச்சோமா, இங்க வந்து ஹச் மட்டும் தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஹச் தேவைன்னா அதை வச்சு நீங்க வந்து அப்ரோச் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எடுத்ததுமே நான் என்ன பண்ணணும்? என்னோட டீயோட வேல்யூ எடுத்து எழுதணும். டீனா என்னது? உங்களோட டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி எடுத்து எழுதணும். ஸோ இப்போ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி எப்படி எழுதுவீங்க? டி. ஸோ முதல்ல நம்ம எப்படி எடுத்து எழுதணும்? டி ஈக்குவல் டு ஏபி. ஏபின்னு இருந்துச்சா? இங்க வந்து என்னது? சேடு ஹாப்பி, சேடு ஹாப்பி. ஸோ அப்போ சேடு ஹாப்பி, சேட், ஹாப்பி. ஸோ அப்ப சேட் டு சேட் இருக்குதா? இல்ல. சேட் டு ஹாப்பி இருக்குதா? இருக்குது. ஸோ எவ்வளவு இருக்குது? 2/3 இருக்குது. அப்ப 2/3. அடுத்து ஹாப்பி டு சேட் இருக்குதா? இருக்கு. 4/5. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வச்சுதான் இந்த மிச்சம் இருக்கிறத கொண்டுட்டு வரணும். எப்படி மேம் கொண்டுட்டு வருது அப்படின்னா, இந்த பாக்ஸ் இருக்குதா? இந்த பாக்ஸ்ன்றது என்னது? இந்த ரோ. இந்த ரோவை கம்ப்ளீட்டா ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்குமா? ஸோ அப்ப இதை நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்ப எக்ஸ் பிளஸ் 2/3 ஈக்குவல் டு 1ன்னு எனக்கு தெரியும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? தெரியுதா? ம். அப்ப எக்ஸ் வந்து என்ன வரும் எனக்கு? ஸோ இப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2/3 ஈக்குவல் டு 1னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2/3 வரும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2/3 வருமா? அப்போ 1/3. ஸோ அப்ப இந்த இடம் என்ன ஆகுதுன்னா 1/3 மாறுது. ஸோ இப்படிதான் வந்து நீங்க அடுத்து கீழ இருக்கிறதுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 1/3யையும் 2/3யும் ஆட் பண்ணி பாருங்களேன். 2 ஆட் பண்ணா 3/3 கேன்சல் ஆகி 1 ஆகுதா? அதே மாதிரி இங்கேயும் 4/5னா 1/5 வரும். ஏன்னா இப்போ 4 பிளஸ் 1/5னா தான் 5/5 கேன்சல் ஆகி 1ன்னு வரும். ஸோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்? ஈஸியா மைண்ட் கால்குலேஷனே பண்ணி அழகா என்ன பண்ணிட்டீங்க? டிரான்சிஷன் மேட்ரிசஸே வந்து உருவாக்கிட்டீங்க. ப்ராபபிலிட்டி மேட்ரிசஸே உருவாக்கிட்டீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அடுத்து? ஈக்குவல்பிரியம்ல வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒருத்தருக்கு தான் வேணா நீங்க கண்டுபிடிக்கணும். 2 பேத்துக்கு கூட கண்டுபிடிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்? அட் ஈக்குவல்பிரியம் என்னோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அட் ஈக்குவல்பிரியம் சேட் ஹாப்பி. ஓகேவா? ஸோ சேட் ஹாப்பி தான் போதும். ஹாப்பி சேட் கிடையாது. அப்படின்றப்ப சேட் ஹாப்பி இன்டு டி ஈக்குவல் டு சேட் ஹாப்பி. ஸோ இப்படிதான் வந்து எனக்கு வந்து அச்சச்சோ! அதுக்கு கம்மா போட்டு வச்சுட்டேன் பாருங்க. அப்படி போட்டுறக்கூடாது. இது மேட்ரிக்ஸ். சேட் ஹாப்பி இன்டு டி ஈக்குவல் டு சேட் ஹாப்பி. இதான் வந்து ஈக்குவலிபிரியம். அதே மாதிரி என்னோட ரோவை வந்து நான் ஆட் பண்றேன் அப்படின்னா, அது கண்டிப்பா வந்து எப்படி இருக்கணும்? 1ன்னு இருக்கணும். அதாவது ரோல யார் இருக்கா? எஸ்ஸும் ஹச்சும் சேர்ந்து தானே இருக்காங்க. அப்ப எஸ் பிளஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணணும் நீங்க. ஓகேவா? ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன்? எஸ்ஸையும் ஹச்சையும் மல்டிபிள் பண்ணி டீயோட மல்டிபிள் பண்ணி எஸ்ஹெச் வந்து வேல்யூ வேணும்னு கண்டுபிடிக்க போறேன். ஸோ அப்ப எனக்கு வந்து யாரு தெரியும்? இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி எனக்கு தெரியும். பண்ணலாமா? ஸோ அப்ப என்ன பண்றேன்? டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி எடுத்து எழுதுறேன். 1/3, 2/3. அப்ப எஸ்ஹெச் அது வாட்டுக்கு இருக்கட்டும். இங்க என்ன வரும்? 1/3, 2/3. ம். 1/3, 2/3, 4/5, 1/5. So equal to SH.
ஸோ இப்போ எப்பயும் போல மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அப்படியே பண்ணலாம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த இது ஹாஃப்ன்றத வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த எஸ்ஸோடையும் ஹச்சோடையும் மல்டிபிள் இது ரோ வைஸ் காலம் வைஸ். ஸோ அப்போ ஹாஃப் எஸ் பிளஸ் 4/5 ஹச் ஈக்குவல் டு எஸ். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்றேன்னா ஃபர்ஸ்டோட ஈக்குவேட் பண்ணுவேன், செகண்ட் இதை மல்டிபிள் பண்ணா செகண்டோட ஈக்குவேட் பண்ணுவேன். ஸோ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி வச்சு நான் மல்டிபிள் பண்றப்ப ஏதாவது ஒரு இதை எடுத்து நீங்க கம்பேர் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அதனால என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இதோடய நான் நிப்பாட்டிக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இந்த இடத்துல எனக்கு வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, ஹாப்பியா வந்து எப்ப இருப்பாரு அப்படின்றதுக்கான ப்ராபிலிட்டி வேணும் ஈக்குவலிபிரியம்ல. ஸோ அப்போ உங்களுக்கு இங்க ஹச் தான் இருக்கணும், இந்த எஸ் கண்ணுக்கே தெரியவே கூடாது. அப்ப இந்த எஸ் எப்படி வந்து மாத்தலாம் அப்படின்றப்ப எனக்கு என்ன தெரியும், ஹாப்பி பிளஸ் சேட் ஈக்குவல் டு 1னா எனக்கு இந்த எஸ் வேணாம் அப்படின்றப்ப அதுக்குள்ள என்ன பண்ணலாம், 1 மைனஸ் ஹச் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ எங்கெல்லாம் எஸ் தெரியுதோ அங்கெல்லாம் 1 மைனஸ் ஹச் போட்டுக்கலாம். ஸோ அப்போ 1/2 இன்டூ 1 minus h plus 4/5 into 1 minus h equal to 1 minus, sorry, அது வந்து h தானே, h equal to 1 minus 4, sorry, 1 minus h. ஓகேவா, டன்னா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த h எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கணும். ஸோ அப்போ 1/2 இல்லை, இது 1/3. ஸோ அப்போ 1/3 minus h/3 plus 4h/5. 4h/5 equal to 1 minus h. ஸோ அப்போ h எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சுக்கலாம். ஸோ அப்படின்றப்ப எனக்கு ஹச்சோட வேல்யூ ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னா, ஸோ இப்போ 1/3 1/3 அதுக்கப்புறம் வந்து அங்கிட்டு இருக்க 1 -1 h வந்து இங்க இருந்து அங்கிட்டு போகுமா, அப்ப h/3 அந்த பக்கம் மைனஸ் வச்சிருக்குதா, h/3 அண்ட் தென் அடுத்து -4h/5. அதுக்கப்புறம் மைனஸ் h இது போட்டாச்சுல. ஸோ அப்போ இது என்ன ஆகும், 4/3 ஆகும். 4/3 2/3 1 minus 3/3 இது ஆட் பண்றோம் அப்படின்னா -12h. ஸோ அப்போ இது என்ன ஆகும், 2/3 equal to, so 5 minus 27h divided by 15. h விட்டுட்டேன். divided by 15. ஸோ அப்போ எனக்கு என்ன வேணும், h வேணுமா, அப்போ மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், 15 into 2 divided by 3 equal to -22. ஏன் நெகட்டிவா வருது, ஆல்ரெடி இங்கிட்டே நெகட்டிவ் தான் வருது, அதான் மறந்துட்டேன். ஸோ -22h by அதை எடுத்து கொண்டுட்டு போயிட்டோம். ஸோ அப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து 3 வந்து 5 டைம்ஸ் ஆயிரும், 10. அப்போ எனக்கு என்ன வரும், h is equal to 10/22. ஸோ இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 5/11 வரும். h is equal to 5/11. ஸோ அப்போ s plus h தானே எனக்கு வந்து 1. ஸோ அப்போ s என்ன தெரியும்னா 1 minus h-ஆ. ஸோ அப்போ 1 minus 5/11 போட்டால் எனக்கு என்ன வரும், 11 minus 5/11 வரும். ஸோ அப்போ 6/11. ஸோ அப்போ s வந்து என்னது, 6/11. ஓகேவா, வந்துச்சா. ஸோ அப்போ வந்து ஆனால் எனக்கு வந்து என்ன கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து h தான் கேட்டிருந்தாங்க, அதனால நான் h வந்து வச்சிருந்தேன் அப்படியே. ஸோ அப்போ h வந்து எனக்கு என்ன கிடைக்குது, 5/11. அங்கேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சேட் கேட்குறாங்க அப்படின்னா சேடோட ப்ராபிலிட்டி, அதாவது இந்த லாங் ரன், அதாவது வந்து ஈக்குவல் பிரியம்ல இருக்கிறப்ப அப்போ வந்து அவங்க வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 5/11. அப்போ சேடா இருக்க சான்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 6/11 அப்படின்றத எடுத்து எழுதணும். ஸோ அதே கதை மாதிரி தான் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் போவோமா.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஆகாஷ் பேட்ஸ் அக்கார்டிங் டு த ஃபாலோயிங் ட்ரேட்ஸ். ஸோ இந்த மாதிரி இதுல தான் ஆகாஷ் வந்து பேட் பண்றாங்க. இஃப் ஹி மேக்ஸ் அ ஹிட், ஸோ ஹிட்டை வந்து எஸ்ன்னு வச்சுக்கிறாங்க. தட் இஸ் அ 25% that he will make a hit next time. ஸோ ஹிட்ல இருந்து ஹிட்டுக்கு போறதுக்கு வந்து 25% ஆகுது. அடுத்து வந்து சான்சஸ் தட் வி ஓகே இஃப் ஹி ஃபெயில்ஸ், ஸோ ஃபெயில் ஆயிட்டு தட் இஸ் 35% சான்ஸ் தட் ஹி வில் மேக் அ ஹிட் நெக்ஸ்ட் டைம். ஸோ ஃபெயில்ல இருந்து ஹிட்டுக்கு போறதுக்கு 35% வந்து சான்சஸ் இருக்குது. ஃபைண்ட் த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார் த டேட்டா டிட்டர்மைன். அதாவது என்ன பண்ணணும்னா டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி என்னன்ற மேட்ரிக்ஸையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டிட்டர்மைன் ஆகாஷ் லாங் ரேஞ்ச் பேட்டிங் அவரேஜ் அப்படின்றப்ப ஈக்குவலிபிரியம்ல ஆகாஷோட இது வந்து எப்படி இருக்குது, பேட்டிங் வந்து எப்படி இருக்குதுன்றத சொல்லணும். ஸோ இப்போ 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். டிரான்சிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதுவும் கண்டுபிடிக்கணும். அவங்களோட இதுவும் லாங் ரன்ல, அதாவது ஈக்குவலிபிரியம்ல அவங்களோட பேட்டிங் ஆவரேஜ் வந்து எப்படி இருக்குதுன்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தது நான் என்ன பண்றேன், டிரான்சிஷன் எடுத்து எழுதிடுறேன். ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்க, அடிக்கிறாரு அதுக்கப்புறம் அடிக்கல, அப்போ எஸ்எஃப் எஸ்எஃப்னு வரும். ஸோ அப்போ வந்து எஸ்எஃப் எஸ்எஃப். ஸோ அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் டு எஸ் வந்து 25. ஸோ அப்போ இது வந்து 25 அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 25%. அப்போ 25/100 போட்டால் 0.25 வரும். அடுத்து எஃப் டு எஸ் வந்து 35%. ஸோ எஃப் டு எஸ், எஃப்ல இருந்து எஸ்க்கு போனோம்னா 35, அப்போ 0.35. ஸோ எனக்கு என்ன தெரியும், இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணால் 1 வரணும். ஸோ அப்போ 0.25 ப்ளஸ் என்னன்னு தெரியல, ஆனால் 1 வந்துருது. ஸோ அப்படின்றப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 1 மைனஸ் 0.25. அப்போ என்ன வரும், 0.75 வருது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 வருதா. ஸோ இப்போ இதோட எதை ஆட் பண்ணால் 1 வரும், 0.65 ஆட் பண்ணால் 1 வரும். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் மேட்ரிசஸ் இருக்குது அப்படின்றத எடுத்து எழுதிட்டேன். ஸோ அப்போ இதை நான் என்ன பண்ண போறேன், இப்போ வந்து ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்ல எப்படி இருக்குது, ஈக்குவலிபிரியம் பொசிஷன்ல எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறப்ப எஸ் எஃப் அதுக்கப்புறம் வந்து அதேதான் டீயை வந்து மல்டிபிள் பண்ணணும். ஃபார்முலாவே எழுதாம எழுதுறேன். அப்போ அட் ஈக்குவலிபிரியம் பொசிஷன் சொல்லி எழுதிட்டு ஃபார்முலா எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்க சம்மை அப்ரோச் பண்ணணும். ஸோ அட் ஈக்குவலிபிரியம் என்ன இருந்துச்சு, எஸ் எஸ் எஃப் டி, இதை மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவலிபிரியம்ல எஸ் எஃப் தான் வரும் ரிட்டர்ன். ஸோ எஸ் எஃப். ஓகே. ஸோ அப்போ நான் மல்டிபிள் பண்றப்ப எனக்கு வந்து இது என்னன்றது தெரியும். அப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த எஸ் எஃப் வந்து ஈக்குவலிபிரியம்ல எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போறேன். அதாவது பேட்டிங் வந்து அவனால எப்படி பண்ண முடியும் அப்படின்றது, அதாவது எஸ்ஸோட இது வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், எஸ் எஃப் வந்து அப்படியே இருக்கட்டும், இந்த டிரான்சிஷன் இருக்குதுல்ல அதை மட்டும் எடுத்து எழுதுவோம். ஸோ அப்போ 0.25 0.75. ஸோ இது வந்து 0.35, இது வந்து 0.65 ஈக்குவல் டு எஸ் எஃப். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், எப்பயும் போல மல்டிபிள் பண்ணலாம். 0.25s பிளஸ் 0.75f ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து எஸ்ஐயும் எஃப்ஐயும் வந்து ஒரு சைடு கொண்டுட்டு வந்துடணும். அப்படின்றப்ப எனக்கு வந்து இந்த எஸ் வந்து இந்த சைடு வந்துருமா. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த எஃப் வந்து தூக்கி விட்டுருங்க. ஏன்னா எனக்கு கொஸ்டின் படி எஸ் தான் வேணும். அதாவது அவனால் அடிக்க முடியுன்றதுக்கான ப்ராபிலிட்டி வந்து ஈக்குவலிபிரியம்ல எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும்னா, அப்போ இந்த எஃப் வேணாம். அவன் வந்து அடிக்க முடியாதுன்றதை பத்தி பேச வேணாம். ஸோ அப்போ எஃப்க்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னா, எஸ் எஃப் சேர்ந்தா எனக்கு 1ன்னு தெரியும். அப்போ எஃப்க்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், 1 மைனஸ் எஸ் போடலாமா. அப்போ 0.25s பிளஸ் 0.75 இன்டூ 1 மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ். ஸோ அப்போ எனக்கு நெக்ஸ்ட் இதில் என்ன ஆகும்னா 0.25s plus 0.75 minus 0.75s equal to s. அப்போ s எல்லாத்தையும் ஒரே சைடா வச்சுக்கலாமா. அப்போ இது ரெண்டத்தையும் வந்து இது வந்து 1s. அப்போ இது ரெண்டத்தையும் நான் சப்ராக்ட் பண்றேன் அப்படின்னா 0.75 minus 0.50 equal to 1s. ஸோ இப்போ இந்த 0.5 நான் அந்த பக்கம் கொண்டு போறேன் அப்படின்றப்ப அது என்ன ஆகும், இப்படி மல்டிபிள் பண்ணாம இப்படி மல்டிபிள் பண்ணிட்டேனா. ஸோ 0.35 இப்படியும் இப்படியும் மல்டிபிள் பண்ணணும் 35. அப்போ வந்து
ஸோ இப்போ என்ன ஆகும் 0.35 minus 0.35s equal to s. ஓகேவா? ஸோ இப்போ s எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கிறப்ப இது ரெண்டும் சப்ராக்ட் ஆகி 0.35 மைனஸ் ஆஃப் 0.10s வரும். அங்க ஒரு 1s இருக்குது. ஸோ அப்படின்றப்ப 0.35 ஈக்குவல் டு இது அந்த சைடு போயிடுச்சுன்னா ஆட் ஆகி 1.1s வரும். கரெக்ட் தானே? ஸோ இப்போ எனக்கு s தான் வேணும் அப்படின்னா 0.35 டிவைடட் பை 1.1. ஸோ 0.35 டிவைடட் பை 1.1. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்றதுக்கு முன்னாடி டெசிமல்ல இருந்து தூக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ தூக்கி விட்டா எனக்கு வந்து ஒரு இன்டூ 10 பண்ணாதான் அந்த டெசிமல் போகும். ஸோ இப்போ இன்டூ 10 பண்ணா இது 35 ஆயிடும். இது வந்து 110 ஆயிடும். ஏன்னா வந்து ஒரு ஜீரோக்கு வந்து வெளியில வந்து மிச்சம் ஒரு ஜீரோ இருக்குமோ அது சேர்ந்துருக்கும். ஸோ அதை கேன்சல் பண்ணா 7 5 35 2 அதுக்கப்புறம் 2. ஸோ இப்போ 7 22வால டிவைட் பண்ணா இது 0 3 போட்டாதான் கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ 4 அப்படின்னா 2 போட்டாதான் கரெக்டா இருக்கும். 2 கூட இல்ல 1 தான். 18னா 8 போடலாமா? 8 176 எஸ். அப்படின்றப்ப இதோட போதும். இதுக்கு மேல போனா அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. ஸோ அப்படின்றப்ப இதை டிவைட் பண்றப்ப என்ன வருது 0.318 சொல்லி வருது. ஸோ அப்படின்றப்ப என்ன அர்த்தம், இது வந்து ப்ராபிலிட்டி. நான் வந்து என்ன சொல்லணும், அவங்களோட வந்து பேட் பண்றதுக்கான ஆவரேஜை வந்து நான் வந்து பெர்சன்டேஜ்ல தான் சொல்லணும். ஸோ அப்ப வந்து டெசிமல்ல இருந்து பெர்சன்டேஜ் மாத்திரம் அப்படின்னா என்ன பண்ணணும், இன்டூ 100 பண்ணிக்கணும். ஸோ அப்ப வந்து ஆகாஷோட பேட்டிங் பெர்சன்டேஜ் வந்து எப்பயுமே வந்து எப்படி இருக்கணுமா, ஸோ அப்போ வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு 0.318 இன்டூ 100. அப்புறம் தான் அது வந்து பெர்சன்டேஜ் சொல்ல முடியும். அப்போ 31.8%. ஓகேவா? ஸோ அப்போ 31.8 இது வந்து ஆகாஷோட பேட்டிங் ஆவரேஜ். ஸோ பேட்டிங் ஆவரேஜ்னு போட்டுக்கோங்க அட் ஈக்குவல்பிரியம். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இது கொஞ்சம் லென்த்தியான சம் தான், எல்லாமே வந்து பாக்குற மாதிரி ஆயிடும். இந்த ஒரு சம் பாத்தீங்கன்னா இந்த ஹோல் எக்ஸசைஸே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 80% ஆஃப் த மேக்ஸ் who do max homework one day, one study period will do the max homework at the next study period. ஸோ இப்போ ஒரு ஸ்டடி பீரியட் இருக்குது, அதுல வந்து மேக்ஸ் ஹோம்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணவங்க அடுத்த பீரியட்லயும் மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை கண்டினியூ பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க, 80% இருக்காங்க. அப்ப மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து 80%. ஸோ அப்ப எடுத்தது நீங்க என்ன பண்ணணும், உங்களோட டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி எடுத்து எழுதணும். ஆக்சுவலா டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப ஈஸி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதான். ஸோ அப்ப டிரான்சிஷன்ல என்ன பண்ணுவோம் நம்ம, டி ஈக்குவல் டு என்னென்ன இருக்குது, மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சப்ஜெக்ட் என்ன இருக்குது, 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் who do இங்கிலீஷ் ஒர்க் டியூரிங் ஒன் ஸ்டடி பீரியட் வில் டூ த இங்கிலீஷ் ஒர்க் அட் த நெக்ஸ்ட் ஸ்டடி பீரியட். அதாவது ஸ்டார்டிங்ல இங்கிலீஷ் படிச்சவங்க திரும்பவும் இங்கிலீஷ் படிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்களா, 30% இருப்பாங்களா. ஸோ எனக்கு வந்து 2 டிரான்சிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிஷியலாவே வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் டூ மேக்ஸ் ஒர்க் அண்ட் 40 ஸ்டூடெண்ட்ஸ் டூ இங்கிலீஷ் ஒர்க். அதாவது இங்க ப்ராபிலிட்டி பத்தி பேசல, ஆரம்பத்துல வந்து என்னோட இது வந்து கேஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் ஒர்க் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி எப்படி இருக்குதுன்றதை எடுத்து நான் வந்து போடணும் மேட்ரிக்ஸா. அது மட்டும் இல்லாம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who do மேக்ஸ் ஒர்க் இங்கிலீஷ் ஒர்க் ஃபார் த நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் 2 periods. அதாவது 2 பீரியட் தாண்டியுமே மேக்ஸும் வந்து இங்கிலீஷும் வந்து படிக்கிறவங்க எத்தனை பேரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா 60-40ன்னு, அது வந்து இந்த டிரான்சிஷன் 2 தடவை நடந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த குவான்டிட்டி வந்து என்ன ஆயிரும், ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் என்ன ஆயிடும், அதாவது டிரான்சிஷன் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை கவுண்ட் ஆயிரும், மேக்ஸ் ஒர்க் பண்ணவங்க எத்தனை கவுண்ட் ஆயிரும். இப்ப நான் 60 பேர் இருக்காங்களா, 60 பேருன்றவங்க எத்தனை ஆயிருவாங்க, 40 பேருன்றவங்க எத்தனை ஆயிடுவாங்க, இதை பத்தியே தான் பேசுறது தான் வந்து இந்த சப்சிக்வெண்ட் 2 ஸ்டடி பீரியட். ஸோ ஒரு டிரான்சிஷன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டடி பீரியட், 2 டிரான்சிஷன் ஆச்சுன்னா செகண்ட் ஸ்டடி பீரியட். ஸோ இது 2 தடவை நீங்க வந்து டிரான்சிஷன் வச்சு போட்டு பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி வந்து எப்படி இருக்குதுன்றதை எடுத்து எழுதிடலாம். ஸோ டிரான்சிஷன் ப்ராபிலிட்டி எடுத்து எழுதுறது ஒரு பெரிய வேலையே இல்லை, நமக்கு ரொம்ப ஈஸி தான். டி ஈக்குவல்ட்டுன்னு போட்டு 2 பேர் யாரு, மேக்ஸ் இங்கிலீஷ். ஸோ மேக்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னா நீங்களும் மேக்ஸ் ஆரம்பிங்க, இங்கிலீஷ் ஆரம்பிச்சாங்கன்னா இங்கிலீஷ் ஆரம்பிங்க. ஸோ எனக்கு மேக்ஸ் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், மேக்ஸ்ல இருந்து தான் போறேன். ஸோ அப்போ வந்து 2 பக்கமே மேக்ஸ் இருக்கணும், மேக்ஸ் இங்கிலீஷ் இருக்கணும், மேக்ஸ் இங்கிலீஷ் மேக்ஸ் இங்கிலீஷ். ஸோ அப்போ மேக்ஸ் டு மேக்ஸ் போறவங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா 80% இருக்காங்க. ஸோ அப்போ உள்ள ப்ராபிலிட்டியா போறப்ப 80/100 டிவைட் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ ஒரு ஜீரோ தள்ளி புள்ளி வச்சா 0.8. ஸோ அப்போ 0.8
அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் கொடுத்துருந்தாங்க. இங்கிலீஷ் தானே கொடுத்துருந்தாங்க. அதான் 30% who do English work during the one study period will do the English during the next day. அப்படின்றப்ப 30% என்னது 0.3. ஸோ அப்போ 0.3. எனக்கு என்ன தெரியும், இந்த ஒரு பர்டிகுலர் ரோ எடுத்து நான் ஆட் பண்ணா அது வந்து 1 கொடுக்கணும். ஸோ அப்போ 1 கொடுக்கறதுக்கு எனக்கு 0.8 இருக்குது. அப்போ இன்னொரு யார் வேணும், 0.2 வேணும். அடுத்து அதே மாதிரி 1 கொடுக்கறதுக்கு 0.3 இருக்குது. அது கூட சேர்ந்து யார் இருந்தா எனக்கு 1 வரும், 0.7 இருக்கும். ஸோ அப்போ இதை எடுத்து போட்டுட்டோமா, இதை எடுத்து போட்டுட்டீங்கன்னாவே உங்களுக்கு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி முடிஞ்சிருச்சு. டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், 2 ஸ்டடி பீரியடுக்கு அப்புறமும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபார்முலால போடுவோமா. ஸோ அப்போ என்ன பண்ண போறேன், நான் ஃபார்முலால வந்து நான் வந்து போட போறேன். ஸோ இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு எடுத்தது எம்இன்னு இருக்குதா, இது வந்து ஒரு டிரான்சிஷனை கிராஸ் பண்ணுது. கிராஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரு புது எம்இ வந்து ஃபார்ம் ஆக போகுது. இந்த புது எம்இ என்னன்றதை நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த புது எம்இ என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது வந்து இது ஒரு டிரான்சிஷன் தான் நடக்குது. ஸோ அப்போ வந்து என்ன, அது ஒரு டிரான்சிஷன் நடக்குதுன்னா ஒரு பீரியடு, இது வந்து ஒரு பீரியடை இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த வேல்யூவை எடுத்துட்டு போய் திரும்பியும் நான் என்ன பண்ணணும், எம்இன்னு போட்டு இதுக்கு ஒரு டிரான்சிஷன் கொடுத்து புதுசா எம்இ என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா, அதுதான் வந்து என்னோட செகண்ட் பீரியடுக்கான வேல்யூ. அதாவது செகண்ட் பீரியட்ல வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஸ்டார்டிங்ல எத்தனை பேர் இருந்தாங்க, 60 பேர். அதுக்கப்புறம் அது எத்தனை பேர், 40 பேரா. மேக்ஸ் வந்து 60 இருந்தாங்க, இங்கிலீஷ் வந்து 40 இருந்தாங்க. அப்போ அதை எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி என்னவோ அதை எடுத்து எழுதுங்க. மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பீரியடோட எண்ட்ல இருந்து மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட். ஸோ பண்ணலாமா ஒன்னொன்னா. அப்படியே எடுத்து 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 போட வேண்டியதான். மேட்ரிக்ஸ்ல மல்டிபிள் பண்ண தெரியும்ல, அவ்வளவுதான். அப்போ நம்ம 60 40 எடுத்து எழுதிட்டேன் நான் அந்த மேட்ரிக்ஸ். இப்போ டிரான்சிஷன் எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், 0.8, 0.2, 0.7, 0.3. ஸோ இப்போ இதை நான் மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன வரும், புதுசா இருக்கிற மேக்ஸும் இங்கிலீஷோட கவுண்ட் கிடைக்கும். ஸோ நான் மல்டிபிள் பண்றேன். 60 into 0.8 plus 40 into 0.7. ஸோ இது வந்து ஒரு இது. அடுத்து 60 into 0.2 plus 40 into 0.3. அப்போ இதான் வந்து என்னோட புதுசா இருக்கிற இந்த எம்இ. அதான் இங்க எடுத்து எழுதியிருக்கிறேன். அப்போ 60 into 0.8 பண்ணா என்ன ஆகும், ஸோ ஒரு ஜீரோக்கு இந்த 0.8ல இருந்து 8 வெளியில வந்துடும். ஸோ 5 8s are 50, 6 8s are 48. பிளஸ் இங்கேயும் வந்து ஒரு ஜீரோக்கு அந்த பாயிண்ட் வெளியில வந்துடும், 28. ஸோ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வருது, 6 7 76 வருதா. ஸோ அப்போ எனக்கு வந்து புதுசா வந்து வந்திருக்கிற மேக்ஸ் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருக்காங்க, 60ல இருந்தவங்க இப்போ 76 ஆயிட்டாங்க இந்த டிரான்சிஷன் ஆனதுக்கு அப்புறம். அடுத்து இங்கிலீஷ் என்னன்றதை இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ 60 into 0.2ன்றப்போ ஒரு ஜீரோக்கு வெளியில வந்துடும். ஸோ இப்போ 6 2s are 12 plus 40 into 0.3ங்கிற ஜீரோக்கு ஒரு பாயிண்ட் வெளியில வந்துருச்சு அப்படின்னா 4 into 3 12 ஆயிடும். ஸோ அப்போ இது என்ன ஆயிடும், 12 plus 12 வந்து 24. ஸோ அப்போ வந்து எவ்வளோ ஆயிட்டாங்க, இங்கிலீஷ் 40 படிச்சுட்டு இருந்தவங்க 24 ஆயிட்டாங்க. இது வந்து என்ன, இது ஃபர்ஸ்ட் பீரியடோட எண்டு. எனக்கு என்ன வேணும், செகண்ட் பீரியடுக்கு என்ன வேணும். அப்ப திரும்பியும் இங்க வந்து என்ன பண்ணணும், இவனை தூக்கி போடணும். இவனை தூக்கி போட்டு இந்த டிரான்சிஷன் பண்ணி ரெண்டாவது பீரியட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், எம்இ. ஸோ ஆரம்பத்துல வந்து என்ன இருக்குதோ அது ஒரு டிரான்சிஷன் ஆகி ஒரு புது எம்இ வந்து எனக்கு கிடைக்கும். இதுதான் வந்து என்னது செகண்ட் பீரியடோட எண்ட்ல வந்து இருக்கிற மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்றது. ஸோ இங்க வந்து ப்ரீவியஸா வந்து எத்தனை பேர் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் பீரியட்ல, 76 24. ஸோ இவங்களுக்கு ஒரு டிரான்சிஷனை போடணும். அப்போ எனக்கு என்ன ஆகும் டிரான்சிஷன்ல, 0.8 0.2, 0.8 0.2 0.7 0.3 ஈக்குவல் டு எனக்கு மல்டிபிள் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிரும், ரெண்டாவது பீரியடோட எண்ட்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். சப்போஸ் 76 into 0.8 plus 24 into 0.7. அடுத்து இங்கிட்டு 76 into 0.2 plus 24 into 0.3. ஸோ இதை மல்டிபிள் பண்ணலாமா. ஸோ இது வந்து 76, 5 8s are 40, 6 8s are 48, 4 8 7s are 56. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், 60. ஸோ 60.8 வருது. பிளஸ் இதை மல்டிபிள் பண்ணால் 7 4s are 28, 2 7 2s are 14னா 16.8 வருது. ஸோ இப்போ இதை ரெண்டத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், ஸோ 8 plus 8 16, அதுக்கப்புறம் வந்து 7
அதுக்கப்புறம் வந்து 7. ஸோ எனக்கு 77.6 வருது. அடுத்து இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ 6 2s are 12, 7 2s are 14, 15.2 ப்ளஸ் இது என்ன ஆகும்? 4 3s are 12, 3 2s are 6, 7.2 வருது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வருது? 4.7322. ஸோ அப்போ எனக்கு என்ன வருது? ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் எப்பயுமே டெசிமல்ல இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்னா ஒரு கவுண்ட், ஒரு ஹோல் கவுண்ட் இருக்கணும். ஆனா எனக்கு இங்க டெசிமல்ல வருது. அப்ப நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, என்னோட வேல்யூவை வந்து நான் வந்து அப்ராக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ராக்ஸ் மீன்ஸ் நான் வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்றபடி அப்ராக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இல்லைன்னா அதோட கிரேட்டரா இருக்குதுன்னா 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப எனக்கு வந்து என்ன ஆயிரும்? இது செகண்ட் பீரியடுக்கு அப்புறம் இது எத்தனை பேர் இருக்காங்கன்ற கவுண்ட் வந்து 78 ஆயிடும். இது வந்து 22னே இருக்கட்டும். ஸோ அப்படின்றப்ப 2வது பீரியடோட எண்டுல நான் பார்க்குறப்ப எவ்வளோ மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? 78 மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஒர்க் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னா 22 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஈஸி தான். இதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நீங்களே அழகா போட்டுடலாம். ஓகேவா? சரியா? ஸோ இதோட நோட்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல இதோட நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் தென் ஸ்டடி பிளான்ஸ் அதுல இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதில் ஷேர் ஆயிடும். எல்லாருமே வந்து டெலிகிராம் இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ see you in next video. Bye.